இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். கல்யாணம். லௌகிக வாழ்க்கை என்னும் குழியில் விடத்தான் போகிறாயா? ஆமாம் குருஜி. கல்யாணமான என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும், என்னுடைய சுதந்திரம் என்னவாகும், என்னால ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா, சுத்தி இருக்கவங்க சொல்ற கதையெல்லாம் கேட்டா பதட்டமாவும் பயமாவும் இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா. எனக்கு காலையில எழுந்துக்க முடியாது சார். நான் வந்து ஷிஃப்டே 2 to 11 தான் போறேன். இப்போ வந்து எனக்கு கூட கல்யாணம் பண்றவங்க காலையில 10 o'clock எழுதுனா ஹாய் பாய் சமைங்க அப்படின்னா என்னால முடியாது. அப்புறம் என்னால காலையில எழுந்துக்க முடியாது. மை நம்பர் 1 திங். ஹைப்பர் இண்டிபெண்டன்ட் ஆயிடுவனும், எங்க அம்மா மாதிரி ஹைப்பர் இண்டிபெண்டன்ட் ஆயிடுவனும்னு எனக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆபரேஷனா? ஹைப்பர் இண்டிபெண்டன்ட்னா பெருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எங்க டாடி பெருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திருப்பி கேட்கவே மாட்டாங்க. 25 வருஷமா அவங்க தான் எல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. அதான் எல்லாத்தையும் நானே பாத்துக்க முடியும், எனக்கு யாரும் வேண்டியதில்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படின்னு எனக்கு ஆக வேணாம். அப்படி ஒரு மாதிரி கல்லு மனுஷியா நான் எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட். நான் ஐம் a woman with flaws. நான் அப்படியே தான் இருக்கணும்னு கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். தமிழே வரலையே. ஒருத்தவங்க கூட எப்படி நான் ரூம் ஷேர் பண்ணுவேனே எனக்கு பயமா இருக்கு. எப்படி இப்போ எனக்கு வந்து தலைகாணி இப்படி போட்டா பிடிக்கும், அவனுக்கு எப்படி போட்டா பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சில விஷயம் சொல்லுவாங்க, நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னா இவங்க மைண்டுக்குள்ள நினைச்சுப்பாங்க, நீங்களாம் எங்கடா நல்லா இருக்கீங்க. என்னோட பயம் வந்து பார்த்தீங்கன்னா என் அக்காவை பார்த்து தான் ஆரம்பிச்சது. நிறைய ட்ராஜடி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அவங்க லைஃப்பில். அதை பார்க்குறப்போ எனக்கு ஒரு பயம் பிடிச்சிருக்கு. லைக் நம்மளும் கல்யாணம் பண்ணால் நம்மளும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒரே பொண்ணு, 2 பொண்ணுங்க மட்டும்தான். அப்பா அம்மாங்களுக்கு பசங்க கிடையாது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்பா அம்மாவை யார் பார்த்துப்பாங்களோங்கிற ஒரு பயமும் இருக்கு. என்ன பொண்ணுடா இது ரெண்டுல எது பிரதான பயம்? எனக்கு எங்க அம்மா அப்பா பாத்துக்கிறது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டேன்னா எங்க அப்பா அம்மா யாரு பாத்துப்பான்னு பயமா இருக்கு. ஆமா. ஓகே நோ ப்ராப்ளம். சார், நான் அட்வொகேட்டாக இருக்கேன். ஸோ நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஃப்யூச்சரில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபேமிலியை தான் கொண்டு வருவாங்க ஃபஸ்ட்டு. அதானே உலக வழக்கம். நீ ஃபஸ்ட்டு வந்துட்டு உன் ஹஸ்பண்டை பாரு, உன் கிட்ஸை பாரு, அதுக்கப்புறம் நீ எக்ஸாம்ல எழுது. அதுக்குள்ளே எனக்கு ஏஜ் ஆகிடும். அதுக்குள்ள நான் சத்துருவேன் போல் இருக்கு. இன்னும் 1 மாசத்துல உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? என்னன்னா, நான் இன்னும் அந்த கல்யாணத்துக்கு என்ன மெச்சூர் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, அந்த குடும்ப பாரங்களையோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப மெச்சூர்டா தானே தெரியுறீங்க. ஆளை பார்த்தா ஆனமா இருக்காங்க, ஆனா குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்கு. அந்த மனதளவுல நான் நினைக்கிறேன், நான் அந்த குடும்ப பாரங்களை ஏத்துக்கிற அளவுக்கு, ஒரு குடும்பத்தை சமாளிக்கிற அளவுக்கு அந்த இது, அந்த பண்பு, அந்த இது என்கிட்ட இல்லையோ இன்னும் இல்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 35. தம்பி, இதுக்கு மேல பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம்பா. இப்ப நீங்க என்னடானா அந்த மெச்சூரிட்டி வந்த பிறகு கல்யாணம் பண்ணலாம்னா எப்ப பண்றதுன்னு? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா. அடுத்தவங்களை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது. நம்மளை நம்பி வரவங்களை கொண்டு திரும்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தள்ளிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டம். எனக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி அடுத்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த பயம்லாம் இல்லை சார். எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான். பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். அதை தாண்டி என்னன்னா, நான் ரொம்ப சின்ன கிராமத்துல ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில வளர்ந்தது. அப்படியா? எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டர்ல தான் சிரிக்கணும். நான் இப்போ கால் மேலே கால் போட்டிருக்கேன், இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ கால் வரும். நான் கழுவி ஊற்றுவாங்க எங்கள் வீட்டில். அதெல்லாம் நீ வந்து வாங்குவியா? அப்படி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படி வச்சிருந்த ஃபேமிலியிலேருந்து வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் நானாக எனக்கு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு ஒர்க்காக தான் சென்னை வந்தது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அகைன் நான் மறுபடியும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நான் தனியாக இருந்துட்டேன். என் கூட இன்னொருத்தவங்க வந்து இருப்பாங்க. என்னால் ஒரு ரூமே ஷேர் பண்ண முடியல. இதெல்லாம் ஒரு பெருமையா? ரூம் ஷேர் பண்ணவே என்னால் முடியல. என் லைஃப்பை நான் ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பட் இவ்வளோ ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால் போய் ஒரு ஃபேமிலியோட ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியாது? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. சார், நான் அந்த பையனை நினச்சி தான் சார் பயப்படுறேன். ஏன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களாலே என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஹேண்டில் பண்ண கஷ்டமா இருக்கு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. உங்களை ஹேண்டில் பண்றது சிரமம். என்னால என் குடும்பத்தோட ஒத்து போக முடியல, ஒரு புது குடும்பத்துக்குள்ள போய் இருக்கிறது எப்படின்னு ஒரு பயமா இருக்கு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. சார், எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூசிங் அ பார்ட்னரே பயமா இருக்கு சார். என்னன்னா பொய் சொல்றாங்க சார். ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட்
ஸோ டிசிப்ளின்டாக இந்த விஷயம் இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலைஸ் பண்ணுறாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். வெரி குட். ஒண்ணு நான் இப்படி தான் இருக்கணும். இப்போ நான் என் வீட்டில் இருக்க வரைக்கும் ஃப்ரீடமாக இருக்கேன். எங்கள் வீட்டில் அந்த அளவுக்கு எனக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. எல்லாம் உன்னோட டிசிஷன் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்தா பிடிச்சுக்க. ஆனால் இதே மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு நான் வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கணும். அது நினைக்கும் போதே ஒரு பயம் வருது. பயப்படாத, பயப்படாதா. ஈவன் எங்க வீட்லயுமே நான் இவ்வளவு ஜாலியா இருக்கேன். அப்போ வந்து சொல்லுவாங்க, இப்போ இருக்க வரைக்கும் நீ நல்லா ஜாலியா இருக்க, மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும். ரொம்ப அவளோட உருவாக்குறாங்களே. தம்பி அடுத்த மாசம் கல்யாணம், என்ன பயம்? ஒன்று வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துடணும். இன்னொன்று இந்த காலத்து பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது சார். ஆஹா. இப்போ எனக்கு கல்யாணம் கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஏன்னா நினச்ச நேரத்தில் நான் கடையில் தூங்க முடியாது. அதான் தம்பி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுதான் என்னோட சுதந்திரம் பறிபோகுது. அது சுதந்திர பறிப்பு அல்ல, சுதந்திரம் பறிபோல. நான் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் வந்துட்டு இப்போ ஃபோட்டோ எடுக்க போனேன், அன்றைக்கிலாம் சொல்கிறாங்க ஒருத்தவங்க, நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும், நான் சமைச்சா நீயும் சமைக்கணும், நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம் கழுவணும். நான் பாத்திரம் கழுவுனா ஃபோட்டோ எடுக்க போனேன் சார். நான் குட் கொஸ்டின். எனக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் என்னோட அதிகபட்ச டைம் ஸ்பெண்ட் அங்கே டைம் ஸ்பெண்ட் நினைக்கிறேன். இப்போ அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா, அந்த பொண்ணு நான் தான் நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவங்க வேலைக்கு போக போகிறாங்க. கதையாகுது இது. ஒருவேளை அவங்க பிஸ்னஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தானே பார்க்க முடியும். உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. இல்ல அதான் கேட்குறேன். அப்போ யார் டிமாண்டிங்கா இருக்கா? ரெண்டு பேரும். ரெண்டு பேர் இல்ல, நீங்க தானே டிமாண்டிங்கா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு என் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவா வரட்டுங்கிறீங்க. அந்த பொண்ணோட கரியரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ யாரு டிமாண்டிங்கா இருக்கா? அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. அதாவது வாரத்தில் நான் 3 நாள் சமைக்கிறேன், நீ 3 நாள் சமைன்னு சொல்றது டிமாண்டா? உன் கெரியரே விட்டு நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்றது டிமாண்டா? சார் எனக்கு கல்யாணம்னு நினச்சாவே பயமாக இருக்குது சார். நான் வந்து வில்லேஜ் சைட்லேருந்து தான் சார் வந்திருக்கேன். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. பேரண்ட்ஸே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. வர ஒருத்தர் நம்மளை எப்படி புரிஞ்சுப்பாங்க? அதுவும் சரிதா. கல்யாணம் பண்ணவங்க சொல்றத வச்சு பயமா இருக்கு சார். நான் வந்து சில விஷயம் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் எப்படி பேசிக்காக எப்படி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஜோவியலான பர்சன். ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது. எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. ஜாலியா இருந்த மனுஷன் டென்ஷனாவே இருக்காரு. ஆமாம், அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா சைலண்ட் ஆயிடுறாங்க. பயமா இருக்கு சார். எங்க போய் முடிய போதும். இப்போ எனக்கும் என் பார்ட்னருக்குள்ளேயே ஒரு ஃபைட் கிரியேட் ஆகி எங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்து அது ரொம்ப பெருசா வெடிக்குது இல்ல. அதுக்கு நான் பேசாம அப்பா அம்மாவோடய சந்தோஷமா இருந்துட்டு போயிருவேனே. எதுக்கு என் மன நிம்மதி எனக்கு எடுத்துக்கணும்? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா. மேல சொல்லு. மேல ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம நம்ம பேச முடியாது. ஃபர்ஸ்ட் நீ கல்யாணம் பண்ணி பாரு, எனக்கு நடந்தவே உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு கிடையாது இல்ல. அப்ப போகலாங்கிறீங்களா? அங்க தம்பி கடைசியில மாமியாரோட சண்டை, ஹஸ்பண்டோட சண்டை, அது கடைசியில டிவோர்ஸ், அப்படி போய் நான் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ள இருக்கிறதுக்கு நான் பீஸ்ஃபுல்லா என் அப்பா அம்மாவோட இருப்பேனே. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? பீஸ்ஃபுல்லா எத்தனை நாளைக்கு அப்பா அம்மா கூட இருக்க முடியும்? நீயே சொல்லு. எல்லா நேரமும் பேரண்ட்ஸும் டிபெண்ட் பண்ண முடியாது, ஹஸ்பண்டும் டிபெண்ட் பண்ண முடியாது. அது அமையல அப்படின்னாலும் அது உனக்கு தகுந்த மாதிரி நீ மாத்திக்கோன்னு நான் சொல்றேன். சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. நான் ஸ்கூல் படிக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்பையிலேருந்து வீட்டில் எல்லா வேலையும் நான் புஷ் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா அப்பா இது பண்ணணும் அது பண்ணணும்னு சொல்லி நானே என்னை மோல்ட் பண்ணிக்கிட்டு தான் எல்லாமே பண்ணுறேன். வெரி குட், வெரி குட், பிரில்லியன்ட். ஒரு டைம் அளவுக்கு என்ன ஆயிடுதுன்னா, நம்ம ஒருத்தவங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம். இப்போ அப்பா கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். சடனாக அவங்க விட்டு போகும்போது நம்ம தனியாக நின்றுறோம். தனியாக வர்றதுக்கு பயமாத்தாப்பா இருக்கு. இப்போ எனக்கு எப்படின்னா, எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னாலும் நான் தான் வாங்குவேன். எல்லாமே நானே பண்ணிக்கிறேன்னும் போது நான் இன்னொருத்தவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறேன், அட்டாச்மெண்ட் வைக்கிறேன்னா அவங்களும் போயிட்டா நான் என்ன பண்ணுறது? ஒன்றே வர முடியாது நம்மளால. இருக்கிற விஷயத்த மட்டுமே யோசிச்சுட்டு வரப்போற ஹாப்பினஸை வந்து விட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. இல்லை, எனக்கு அது புரியுது. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பயம். முடிவு பண்ண முடியலண்ணே. இன்னும் அதுலேருந்து வெளியில் வரலை. சொல்ல போனால் அதுலேயே தான் இருக்கேன். நிறைய பேர் சொல்கிறாங்க உன்னால் முடியும், நீ வந்து ஓவர் கம் பண்ணு. அடாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் எதுக்கு காலத்து தள்ளுற, மேரேஜ் பண்ணிக்கோன்னு. பட் என்னால் முடியல. அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகாது இல்லையா? என்ன வேணாலும் ஆகும், எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லைம்மா, லைஃப் எப்போதுமே ஸ்மூத்தாக போகாதுன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, பெரும்பாலான நேரம் அது ஸ்மூத்தாக தான் போகுங்கிறதா அதோட அர்த்தம்.
நிறைய போடுறான்டா. புதுசா ஏதாவது ஒரு நாட்டியத்திலேயோ இசையிலையோ அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தையோ கத்துக்கிட்டா சந்தோஷமா இருப்பீங்களா? அது கத்துட்டு தான் சார் இருக்கேன். ஆனா சந்தோஷமா இல்லையில? இல்ல. இப்ப நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க, சந்தோஷமா இல்ல. ஒரு புதிய உறவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க. இல்ல இல்ல. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனால் தான் மகிழ்ச்சியை தர முடியும். யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல லவ் வந்தா எப்படி இருக்கும்? வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உங்க சௌரியம் பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. பெர்ஃபெக்ட் கப்பல்னு யாருமே கிடையாது இல்ல. ஸோ நமக்கான ஸ்ட்ரகிளை நம்ம தாண்டி வர்றோம். கஷ்டம்லாம் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் வரணும். நான் எதுக்கு வந்து தாண்டணுங்கிறான். யூ கிவ் மேன் ஒய் மீ. நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை. நம்ம அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் இருப்பாங்க. அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் அம்மா அப்பா துணை நிற்பாங்க. அதுக்கப்புறம் துணை இருக்கிறது புழுக்க டெய்லி என்ன டார்ச்சர் பண்ணுச்சுன்னா எதுக்கு அந்த துணை? அப்படிலாம் கிடையாதுல்ல. நம்ம நல்லவங்க அப்படின்னா நம்மள மாதிரி வர்றவங்களும் நல்லவங்களா தானே இருக்கணும். அப்படிலாம் நீங்க கணக்கு பார்த்தா இன்னொரு டேட்டா நான் சொல்றேன். ரொம்ப நல்லவங்களுக்கு தான் மோசமா அமைஞ்சிருக்கு. தங்கமான பொண்ணா இருக்கும், வீணா போனவனை கட்டியிருக்கோம். காலம் மாறி போச்சுடா. இப்போ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் ஆகி 7 மாசம் ஆகுது சார். நாங்க நினைச்சதை விடவே ரொம்பவே ஹாப்பியா தான் 7 மாசம் வரைக்கும் எல்லாரும் ஹாப்பியா தான் பெரிய வாங்க.